ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி ஒரு குயிக்காக பாவ் பாஜி மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல காய்கறி எல்லாம் கட் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன். பொடியாக கட் பண்ண கேரட் ஒரு கப்பும், பச்சை பட்டாணி ஒரு கப்பு, காலிஃப்ளவர் ஒரு கப்பு, தோல் சீவிட்டு உருளைக்கிழங்க ஒரு கப்பு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கப் அளவு குடமிளகா 2 கலரில் எடுத்திருக்கேன், மஞ்சள் கலரும் சிகப்பு கலரும். இப்போ நம்ம குக்கரில் தான் இந்த பாவ் பாஜி மசாலாவை செய்ய போகிறோம். குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணெய் விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா 1 கப் அளவு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் நல்லா கலர் மாற வரைக்கும் வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 கப் அளவு தக்காளியை சேர்த்து தக்காளியை நல்லா குழைவாக இது மாதிரி வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா காய்கறியும் சேர்த்துக்கலாம். கேரட், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், குடமிளகா எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கிடுங்க. மசால் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் எலுமிச்சம்பழம் கூட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூளும், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு கசூரி மேத்தி இது மாதிரி கையில் போட்டு தேய்ச்சி போட்டுருங்க. இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 கப் அளவு நம்ம காய்கறி எடுத்த கப்பில் 1/2 கப் அளவு தண்ணி விட்டு நல்லா கலந்து குக்கருக்கு மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். இப்போ நம்ம 1/2 கப் அளவு தண்ணியை வடிச்சிட்டு கரண்டியில் இது மாதிரியே நீங்கள் மசிச்சு விட்டாலே நல்லா மசிஞ்சிடும். ஏன்னா நம்ம பொடியாக கட் பண்ணதுனால இது மாதிரி நல்லா குழைவாக மசிஞ்சிடும். இல்லைன்னா இது மாதிரி மேசர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. இது மாதிரி எல்லாத்தையும் நல்லா மசிச்சு எடுத்தோன்னா மசாலா ரெடி ஆயிரும். இப்போ நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சோம் இல்லையா, அதே தண்ணியை விட்டு கலந்து அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கொதி விட்டுறலாம். தாளிப்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணெய் விட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டு நல்லா கலந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாவ் பாஜி மசாலாவில் இதை கலந்துடலாம். கலந்ததுக்கப்புறமா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கசூரி மேத்தியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டோம்னா சூப்பரான டேஸ்ட்டில் பாவ் பாஜி மசாலா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக குக்கர்லேயே செஞ்சிடலாம். அடுத்ததாக நம்ம பாவ் பன் ரெடி பண்ணிக்கலாம். தோசை சட்டியில் கொஞ்சமாக வெண்ணெய் விட்டு கொஞ்சோண்டு மிளகாத்தூளும் கொத்தமல்லி தழையும் போட்டுட்டு கட் பண்ணி பாவ் பண்ணை சேர்த்து 2 சைடும் வெண்ணெய் போட்டு இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான பாவ் பன்னு ரெடி ஆயிரும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதாங்க, நம்ம பன்னு ரெடி ஆகிடுச்சு. அப்படியே நம்ம மசாலாவோட வச்சு சர்வ் பண்ண வேண்டியதாக. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். திரும்ப ஒரு நல்ல ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.